பாபு, கும்பகோணம். இவருடைய கேள்வி, தனது அணி லக்னத்துக்கு மட்டுமே ராகு கேது நன்மை செய்வார்களா? நல்ல கேள்விதான். தனது அணி என்று எதை வைத்து சொல்லுகின்றார் இவர் என்றால், ராகு கேதுவுடன் நட்புடன் இருக்கும் கிரகங்கள் அவருடைய அணியைச் சேர்ந்தவர்கள். பகையாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த அணியை சேராதவர்கள். அப்போ அணியை பிரிச்சிட வேண்டியதான். இங்கே பிரிச்சுக்கணும். அதாவது தனது அணி, தனக்கு எதிரான அணி, இப்படி ரெண்டையும் கொண்டு வந்துட வேண்டியதுதான். அப்போது ராகு கேதுகளுக்கு எதிரான அணியில் உள்ளவர்கள் யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாயை தவிர மற்ற கிரகங்கள் இவருடன் அணி சேருவதற்கு தயாராக இருப்பவர்கள் தான். யார்? புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த நால்வரும் ராகு கேதுகளுக்கு பகைவர்கள் அல்ல, நண்பர்கள் தான். ஆகவே ராகு கேதுகள் இந்த நால்வருடனும் அணி சேருவார்கள். முன்பு சொன்ன சூரியன், சந்திரன், செவ்வாயுடன் அணி சேர மாட்டார்கள், தனித்து தான் இருப்பார்கள். அப்பொழுது அந்த மூவருக்கும் ராகு கேதுக்கள் பகைவர்கள் என்பதனால் பெரும்பாலும் அவர்களுடைய லக்னங்களுக்கு ராகு கேதுக்கள் நன்மை செய்வதில்லை. நல்ல வலுவாக இருந்தால் கெடுக்கத்தான் பார்ப்பார்கள். ராகு கேது வலுவை இழந்துவிட்டால், வலிமை இழந்திருக்கிறார்கள், ராசியிலும் நவாம்சத்திலும் வலிமை இழந்துட்டார்னா தொல்லை இல்லை அவங்களால. அவ்வளோதான். கெடுதல் செய்ய வேண்டிய கிரகம் கெடுதல் செய்யாமல் விட்டுவிட்டாலே அது நன்மை தான். இதுதான் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமமான விதி. என்னென்னா, கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் கெடுதல் செய்ய முடியாத நிலையில் இருந்தாலே அது நன்மை தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த 3 பேரும், சூரியன், சந்திரன், செவ்வாய், இவர்கள் மூவருக்கும் ராகுகேதுகள் எதிரணி. ராகுகேதுக்கு இவர்கள் மூவரும் எதிரணி. ஆகையினால் இந்த மூவருடைய லக்னங்களுக்கும் ராகுகேதுக்கள் எப்பொழுதுமே தொல்லைகள் கொடுக்கத்தான் செய்வார்கள். அந்த மற்ற நால்வருக்கும் அதிகமாக தொல்லைகள் கொடுப்பதில்லை. அவர் இருக்கும் இடம், அவர்களுடைய சாணபலம், சாரபலம், மற்றதை எல்லாம் கவனித்து அந்த திசா எப்படி வேலை செய்யும் என்று நாம் நிர்ணயப்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று இந்த எதிரணியில் உள்ள லக்னங்களுக்கு உள்ளவர்களும் ராகுகேதுக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எங்கு இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய சாராதிபதி நிலை என்ன, சாரநிலை, ராகுகேதுவுடைய சாரநிலை என்ன, சாராதிபதி நிலை என்ன என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு தீர்மானிக்க வேண்டியதாக உள்ளது. ஆகவே தனது அணி லக்னத்திற்கு மட்டுமே ராகுகேது நன்மை செய்வார்களா என்றால் ஆமாம், அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா நண்பர்களுக்கு தான் உதவியாக நண்பர் இருப்பார். பகைவர்களுக்கு உதவி செய்வாரா? செய்ய மாட்டார். கெடுதலை தான் செய்ய பார்ப்பார். எந்த வகையிலையாவது இந்த 3 லக்னம், இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ன கெடுதலை செய்யப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். 2 பேருமே சந்து கிடைச்சா போதும், பாம்பு உள்ளே நுழைஞ்சிரும். சந்து கிடைச்சா பாம்பு உள்ளே நுழைஞ்சிரும். எப்படியாவது உள்ளே நுழைஞ்சி அதனுடைய சேஷ்டையை அதை ஆரம்பிச்சிடும். ஆகையினால் அது தன்னுடைய அணி என்று சொல்லக்கூடிய அந்த புதன், குரு, சுக்கிரன், சனிக்குத்தான் ராகுகேது சாதகமாக செயல்படுவார்கள் என்பது உண்மைதான். அதை நடைமுறையிலே பல விஷயங்களையும் கவனித்து ஆய்வு செய்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், தவறில்லை. வாசு சக்தி சுரேஷ் பல்லடம், இவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். உபபதா லக்னம் மூலமாக திருமண காலம் பற்றி துல்லியமாக கூற முடியுமா? உபபதா லக்னம் என்பது ஜெய்மினி முனிவரின் சூத்திரம். நான் ஜெய்மினி முனிவருடைய சூத்திரத்தை பயன்படுத்துவதில்லை. ஜெய்மினி சூத்திரா பற்றி என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 3ஆம் பாகத்திலே சில விஷயங்களை கொடுத்திருக்கின்றேன், முழுமையாக அல்ல.
அது தனியாக புத்தகம் இருக்கிறது. ஜெய்மினி சூஸ்திரா என்பதற்கு தனியாக புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகத்தை வாங்கி அவர் படித்து தேவைப்பட்டால் ஜெய்மினியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஜெய்மினி சூஸ்திரா என்கின்ற புத்தகத்தை வாங்கி முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளலாம். நான் ஜெய்மினியை பின்பற்றுவதில்லை. அதை பற்றி படித்தேன், அறிந்து கொண்டேன். அது எனக்கு ஏற்புடையதாக இல்லாததனால் அதை நான் வழக்கத்தில் கொள்ளவில்லை. ஆகவே இந்த கேள்விக்கு இவருக்கு நான் விடை கொடுக்க முடியாது, மன்னிக்க வேண்டும். ஜவஹர்ராஜ் மேஞ்சூர், காலப்பகை பற்றி கூறுங்கள், அவை எப்போது வேலை செய்யும்? இந்த காலப்பகை என்பதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விருப்பப்படவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை. இது எந்த அளவு வேலை செய்கின்றது என்பதற்கு நான் வழியே இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரிந்திருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் காலப்பகையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை, அது எனக்கு தேவைப்படவும் இல்லை. ஆகையினால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்படவில்லை. எனவே காலப்பகையை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது இருந்து நல்ல முறையிலே உங்களுக்கு சொன்னால் அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். காலப்பகையை நான் உபயோகப்படுத்துவதில்லை, நான் தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்கவில்லை. ஆகவே இந்த கேள்விக்கு என்னிடமிருந்து பதில் இல்லை, மன்னிக்கவும்.